ஹே ஸ்டே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லியோட டீமன்ஸ் ஏஞ்சல். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் தாரா பைக்கில் பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி அவளோட பைக்கில் பாட்டில் இருந்த பெட்ரோலை எடுத்து டேங்கை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே போகலான்னு ரெடியாகும் போது அப்போ யாரோ அவளை டக்குன்னு பிடிக்க யாராவது அப்படின்னு திரும்பி பார்த்தவளை கணக்கில் ஓங்கி ஒருத்தர் அரைஞ்சிருப்பான். வேறு யார்? நம்ம ஃபிலிக்ஸ் தான். அப்படியே செம்ம கண்ணில் அவளை அப்படியே முறைக்க இவ்வளோ அடி வாங்கினதில் அப்படியே கணத்தில் கவிச்சிட்டு என்னோட அடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுலேயே அவன் மூளையோ திருப்பி ஒட்டுறி அப்படிங்கிற மாதிரி அவளை கமெண்ட் பண்ணுது. பட் அவனை பார்த்ததுமே அவள் ஃப்ளாட் ஆகிட்டா. அவன் கண்ணை அப்படியே பேனு பார்த்துட்டுருக்கு. அவனும் அப்படியே நெருப்பு மாதிரி அவளை முறைச்சிட்டு என்ன நினச்சிட்ருக்க? நான் யார் என்னன்னு தெரியாமல் என்கிட்ட விளையாண்டுட்ருக்கியா? இதுக்கு மேலே என்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட அவ்வளோதான் உன்னை அப்படின்னு மிரட்டிட்டு போகிறான். அவள் அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. அவன் அடித்ததுலேயே அப்படியே ஸ்டன் ஆனவ தான். அவன் பாட்டுக்கு திட்டிட்டு போகிறதெல்லாம் கூட காதில் வாங்காமல் பேனு நின்றுட்டுருக்கா. மற்றபடி அதுக்கப்புறம் அவங்க ஹாரன் அடிக்கிற சவுண்டில் தான் சூழ்நிலைக்கு வந்து என்னவே அடிச்சிட்டான் அப்படின்ட்டு இப்போது அவள் வீட்டு கண்ணாடி முன்னாடி அப்படியே நின்று பார்க்குறா. கண்ணும் அப்படியே அவனோட 5 கை விரல் பதிஞ்சிருக்கு, ரெட்டாக இருக்குது. பாவி பைய பஞ்சு கண்ணத்தான் பிச்சு பிச்சு எரிஞ்சிட்டானே அப்படின்னு பார்த்துட்டு அதுக்குன்னு என்டி எருமை மாடே அவன் அடிக்கிறான். பேனை வாங்கிட்டு நிற்கிற. கொஞ்சம் கூட உனக்கு சூடு சரணன்னு எதுவும் இல்லை. திருப்பி அடிச்சிருக்கணும்ல. ஆமாம்ல, அடிச்சிருக்கணும். நான் யார், எப்படியாப்பட்ட ஆள், என்னை பற்றி வரலாறு எப்படிலாம் இனிமேல் பேச போகுது. ஐயோ வெக்கம் வேதனை துக்கம் அப்படின்னு அவளே பேசிட்டு அடி வாங்கிட்டு வந்துட்டு பில்டப் வேற. ஐயோ அவனையே நான் அப்படி என்னமோ காணாததை கண்ட மாதிரி பேனு பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் அழகாக இருக்கான் அப்படிங்கிறதுக்காக இப்படி பார்த்துட்டு இருந்தது டூ மச். எப்படி அடித்து வச்சுருக்கான் படுபாவி. பரதேசி நாய் கையில் மட்டும் கிடைக்கட்டும் அவனுக்கு இருக்குது. ரத்தத்துக்கு ரத்தம் பழி வாங்காமல் விட மாட்டேன் வனே உனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படி திரும்ப ஷேடோ அவளையே பார்த்துட்ருக்குது. தலையை திருப்பி அதை பார்க்க என்ன அப்படி பார்க்குற? ஓ அடி வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை பார்க்குறல்ல? ஆமாம், நானும் இது வரைக்கும் எல்லோரையும் அடித்து தான் பழக்கம். அடி வாங்கி பழக்கமே இல்லைடா. முதல் முறை ஒரு நாதாரி என்ன அடிச்சிட்டான். நான் விட மாட்டேன், பழிக்கு பழி வாங்குவேன். ஆனால் நீ பார்க்குற பார்வை சரியில்லையே. என்ன நானா கிட்ட போட்டு கொடுக்கலான்னு பார்க்குறியோ அப்படின்னு கேட்க அதுவோ மண்டையே மேலே கீழே ஆட்டி ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுது. ஓ அவ்வளோ தூரம் வந்துட்டிங்களா சார்? சரி போட்டு கொடுங்க. நீங்கள் இதை போட்டு கொடுத்தீங்கன்னா நான் நீங்கள் நடுராத்திரியில் சிவரேறி குதிச்சு போய் அங்கே ரோசி டார்லிங் கூட டூக்கெட் பாடுறீங்களே அதை அண்ணா கிட்ட போட்டு கொடுப்பேன் அப்படிங்க. போடி புண்ணாக்கு, அதெல்லாம் அவனுக்கு தெரியும். பழைய மேட்ரு, புதுசாக ஏதாவது கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி போகுது. எது அப்போனா நானாக்கு அது தெரியுமா? தான் அசால்ட்டாக இருக்கியா? அந்த ஷூ மேட்டர் அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் பழைய மேட்ருமா அப்படிங்குது. அப்படிங்கிற மாதிரி அது ரியாக்ஷன் கொடுக்குது. ஓ அப்போ அதுவும் நானாக்கு தெரிஞ்சிருச்சா? ஐயோ அப்போ இவன் போட்டு கொடுத்துருவானே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே அப்படியே அவள் போய் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு அப்படியே சோஃபா மேலே கவர் போட்டிருக்க. அதை டபக்குன்னு எடுக்க அந்த சோஃபாக்குள்ளேருந்து அப்படியே பஞ்சா பறக்க இதோ சிக்கிருச்சுல, இது புது மேட்ரு தானா, இதை போட்டு கொடுப்பேன்ல நானாட்ட அப்படின்ட்டு சாரா கேட்க அதுவோ சரண்டர் ஆளை விடுறி அம்மா அப்படிங்கிற மாதிரி 2 காலையும் தூக்கிட்டு வந்து அவன் முன்னாடி நிற்கிது. அப்படிவா வலிக்கே அப்படின்ட்டு சாரா உட்கார மடியில் வந்து ஜம்முன்னு அப்படியே சேடை படுத்துக்குது. அது கூட பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ கரெக்டாக ஃபங்க்ஷன் உள்ளே வரான். 2 பேரும் அவனை பார்த்ததும் அப்படியே திருட்டு முழிக்க. பட் அவனோட டயர்டில் இருந்தனால குட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி தலையில் அப்படியே கை வச்சுட்டு அப்படியே ஷேடோ அப்படின்னு அவனையும் தடவி கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு ரூம்குள்ளே போக இது ரெண்டோட குட்டும் வெளியே வந்துருமோன்னு திருன்னு முழிச்சிட்டு உட்காந்துருக்குதுங்க. ஃபங்க்ஷனும் எவ்வளோ நேரம் கழித்து வந்தாலும் அவனே தான் சமைப்பான். அப்படியே அவனால் முடியலாட்டியும் ஆர்டர் பண்ணுவானே தவிர என்றைக்குமே சாராவை எந்த வேலையும் வாங்கினதில்ல. அப்படியே அவளை ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் பார்த்துக்குவான். ஸோ அவன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே சமைச்சிக்கிட்டே பார்க்க சாராவை வந்து அங்கே சமையல் திட்டில் ஏறி உட்காந்துக்கிறா. அப்புறம் சொல்லு இன்றைக்கி என்ன பண்ணீங்க அப்படிங்க. எதை அப்படின்னு இருக்க சாராக்கு தூக்கி வாரி போட அப்போயும் அவனும் திரும்பி கூட பார்க்கல. பட் சமைச்சிக்கிட்டே மும்பரமாக உங்கள் 2 பேத்தையும் பார்த்தாலே தெரியுது, எதையும் மறைக்கிறீங்க, என்னங்கிறது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்க அது வந்து நானா அப்படின்ட்டு சாராவோ அவன் அடித்ததை தவிர்த்து மற்றதெல்லாம் சொல்லி கடைசியாக ஏன்னா பல்ல உடச்சிடுவேன் இன்னொரு டைம் இது மாதிரி பண்ணனா அப்படின்னு ஃபோன் பண்ணிவிட்டு போனான்னா. ஏன் அடித்ததை மறைச்சானா? ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவன்,
ரொம்ப ரொம்ப நல்லவன் தங்கச்சிக்கு மட்டும். அவள் யாரையாவது அடிச்சிருந்தா ரொம்ப சாந்த சொரூபியாக அந்த விஷயத்தை டீல் பண்ணுவான். அதே அவளை யாராவது அடித்தாங்கன்னு தெரிஞ்சால் அவளை தான் நரகாசுரனாக மாறி எல்லார் கதையும் முடிச்சிருவான். ஸோ தன்னோட பிரதரை பற்றி நல்லா தெரிஞ்சனால சாராவோ அடித்ததை மட்டும் ஸ்கிப் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டை நம்மளே பார்த்துக்கலாம், அண்ணா கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்ட்டு மற்றதெல்லாம் சொல்ல, ஓகே அப்போ என்ன பண்ண போகிற பாப்பா அப்படின்னு கேட்குறான். வேறு ஒன்றும் இல்லை நானா, அவன் கத்தையாக முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த காய்கறி போர்ட்லேருந்து கத்தி அப்படியே உருவி, அவனை நான் கொலை பண்ண போகிறேன், என்ன நீ ஜாமீனில் எடுத்துருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க அங்கே நின்றுட்டு இருந்தவனை காணோம். எங்கே போனான் இவன், அதுக்குள்ளே ஜாமீன் எடுக்க போயிட்டானா அப்படின்ட்டு பார்த்தா அப்படியே காலுக்கிட்ட கும்பிடு போட்டு பங்க்ஷன் உட்காந்துருக்க. நானா அப்படின்னு பார்க்குறா. அவனோ, எம்மா தாயே என்னால் முடியாது, தினம் நீ ஏதாவது 7:30 எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்க, நானும் அதுக்கு பஞ்சாயத்து பண்ணி ஊஞ்சி போயிட்டேன், இப்போ எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொலை வரைக்கும் போயாச்சா மேடம், கொன்றுவன் பார்த்துக்கோ, ஒழுங்காக செய்கிறத சாப்பிட்டு போய்ப்பாடு, எந்த பிரச்சனையும் இழுத்து வைக்காத அப்படிங்கிற மாதிரி அவனும் 4 அட்வைஸை போட அவன் மனசுக்குள்ளேயோ அவனை பார்க்கும்போது கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு தான் நினச்சிக்கிறா இப்போதைக்கு. சரி நானா அப்படின்னு மட்டும் சொல்லி வைக்கிறா. இங்கே ஃபிலிக்ஸும் உன்னோட ரூமில் அப்படியே வந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப பிஸியாக அவனோட ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். அப்போ அவன் முன்னாடி அவனோட பிஏ வந்து அப்படி சார் அப்படின்னு நிற்கிறான். எஸ் அப்படிங்கிறான். பாஸ் இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய லேபிள் அதெல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு இந்த பிரிண்ட் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோ மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடலாம், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் பாஸ் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கான். ஃபிலிக்ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைன் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, அதிலலாம் சைன் பண்ணி ஓரம் கட்டி வச்சுட்டு இப்போ அதை எடுத்து பார்க்குறான். அவனுக்கோ அது எதுவுமே பிடிக்கல. அந்த மாடல் அப்படியே வந்துட்டு அவனோட ப்ராடக்டை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தான் அந்த பிக் இருக்குது. பட் அது அவனுக்கு ஏதோ சாட்டிஸ்ஃபைடாக எவ்ரிதிங் இஸ் ரிஜெக்ட் அப்படிங்கிறான். சார் அப்படின்னு இருக்கு ஃப்ரைடேக்கு. என்னடா இதுக்கா மாங்குன்னு 1 மாதமாக கஷ்டப்பட்டு எடுத்தோம், ஈஸியாக வேணான்ட்டானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது, இவனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. என்னாச்சு பாஸ் அப்படின்னு கேட்குறான். நான் என்ன பணத்துக்கு போடுற பர்ஃப்யூமாக இங்கே சேல் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு பணமே வந்து அப்படியே ஆட் எடுத்து கொடுத்த மாதிரி இருக்குது. பாஸ் நல்லா பாருடா, அந்த ஆர்டிஸ்ட் கண்ணில் கொஞ்சமாவது ஏதாவது இருக்கான்னு ஒரு உயிர்ப்பே இல்லை, செத்த பணம் எதையோ பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது, டெட் பாடி கையில் கொடுத்து வச்ச மாதிரி இருக்கு. இது ஒரு ஃபோட்டோ, இதை நான் ஆர்டர் வந்து ஓகே வேறு சொல்லணும், இதை எல்லாத்துலேயும் ஒட்டுவீங்க, இதை பார்க்குறவன் செத்தவனுக்கு அடிக்கிற பர்ஃப்யூம்னு நினச்சிட்டு என்னோடய ப்ராடக்டாக ரிஜெக்ட் பண்ணணுமா, அதுக்கு முன்னாடி நானே ரிஜெக்ட் பண்ணுறேன். இவெல்லாம் என்ன ஆர்டிஸ்ட், என்ன நடிக்கிறா. பட் இதெல்லாம் ஃப்ரைடேக்கு புரியவே இல்லை. இந்த ஆள் என்ன தான் சொல்ல வராரு. இப்போது இவ தான் ட்ரெண்டிங்கில் இருக்க ஆர்டிஸ்ட், நல்லா ஒரு ஆளை வச்சு தான் எடுத்திருக்கோம், நல்லா தான் வந்திருக்கு ஆடெல்லாம், இவர் என்னமோ இந்த ஃபோட்டோ சரியில்லை அப்படி இப்படின்ட்டுருக்காரு. பாஸ் என்ன சரியில்லை, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவன் கேட்குறான். பிகாஸ் அவனுக்கு ஒன்றுமே புரியல, எதையாச்சும் சொல்லி தொலைடா அப்போயாச்சும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஃபிலிக்ஸுக்கோ அவன் என்ன எக்ஸ்பிரஷன் எதிர்பார்க்குறான் அப்படிங்கிறத அவனுக்கும் சொல்ல முடியல. ஸோ இவன்கிட்ட என்னத்தை சொல்லி நான் புரிய வைக்கிறது, நான் எதிர்பார்க்குறதுக்கு எதுவுமே இதில் இல்லையடா அப்படின்ட்டு ஃபிலிக்ஸுக்கும். ஃப்ரைடேவோ ஒன்றும் புரியாமல் அவன் மூஞ்சியே பார்த்து நிற்க, என் மூஞ்சியே பார்த்துட்டு இருந்தா எப்படி, இல்லை பாஸ் எப்படி சொல்கிறீங்கன்னு அப்படிங்கிறான். உன்ட்ட எப்படி சொல்கிறது ஃப்ரைடே, இங்கே பார், ஒரு ஆர்டிஸ்ட்னா அவள் கண்ணு பேசணும், அந்த கண்ணில் நம்ம என்ன சொல்ல வராங்க அதை புரிஞ்சுக்கணும், அப்படி அது உயிர்ப்பாக இருக்கணும், கண்ணனா எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருந்த ஃபிலிக்ஸுக்கோ அப்படியே ஈவினிங் பார்த்த சாராவோட முகம்தான் ஞாபகத்துக்கு வருது. சாராவை அடிக்கிறதுக்காக அவள் கையை பிடிச்சி இழுத்துருப்பான்ல, அப்போ ஒரு நிமிஷம் அவள் கண்ணை நேருக்கு நேர் பார்த்த அந்த ஐ கான்டாக்ட் கொஞ்ச நேரம் ஒருத்தர் மறந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படியே நின்றுப்பாங்க. அந்த ஞாபகம் வருது அவனுக்கு. அப்படியே அவள் கண்ணு அதில் தான் மெய் மறந்து கொஞ்ச நேரம் நின்று எதுக்கு வந்தோம் அப்படின்னு அவன் மூளை ஞாபகப்படுத்ததான். அதுக்கப்புறம் ஒரு அறையை விட்டுருப்பான். அப்பையும் அடியை வாங்கிட்டு அவள் அப்படியே கண்ணை சிமிட்டி அவனை பார்த்தது அப்படியே மிரட்சியா அப்படியே அதெல்லாம் அவனுக்கு ஞாபகத்தில் வருது. அதுக்கப்புறம் அவளை இப்படியே பார்த்துட்டு தான் சரிப்பட்டு வரான் மிரட்டிட்டு காரில் ஏறி வந்திருப்பான். காரில் ஏறினதுக்கப்புறம் அவளோட ஞாபகங்களை ஓரம் கட்டி வச்சுட்டு அவனோட வேலை அப்படின்னு மூழ்கி இருந்தவனுக்கு இப்போது இந்த ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசுனதும் அப்புறம் நடிப்பு கண்ணு அப்படிலாம் பேச அவன் முகம்தான் அவள் கண்ணு தான் மெயினாக ஞாபகத்துக்கு வருது. அந்த கண்ணை பற்றி நினைக்க அவனுக்கு மூச்சு திணற மாதிரி இருக்குது, ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது. அவனால் அதுக்கு மேலே பேச முடியல. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக கண்ணை முடி அப்படியே சாஞ்சிருக்கா. இங்கே ஃப்ரைடே தான் திக்குன்னு தீ மேலே இருக்க மாதிரி என்ன சொல்ல வந்தார், அமைதி ஆகிட்டாரு, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு.
கூப்பிடலாமா வேணாமா பாஸ் அப்படின்னு வாய் திறக்கிறதுக்குள்ள டக்குன்னு கண்ண முடிச்ச ஃபிலிக்ஸோ சரி ஓகே இதையோ ஃபைனல் பண்ணிடுங்க அப்படிங்கிறான். எதை இப்போ என்னென்னமோ சொன்னார், அப்புறம் இதுக்கு ஃபைனல் பண்ண சொல்கிறாரு. அவன் பேந்த முழிக்க ஃப்ரைடே சொன்னதுக்கு அது கேட்கல அப்படின்னு கத்த கேஸ் பாஸ் அப்படின்ட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்னே இதுக்கு மேலே நான் சரிப்பட்டு வராதுன்னு அவனும் அதை எடுத்துகிட்டு ஓடிருப்பான். இங்கே பங்க்சனும் அவன் ஒர்க் பண்ணுற அந்த ஃபுட் ஃபேக்ட்ரி முன்னாடி அப்படியே வந்து நிற்கிறான். அப்படியே செம்ம ஹேண்ட்ஸமாக அப்படியே டக்கிங் பண்ண ஷர்ட்டோட ஒயிட் அண்ட் பிளாக் ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். பொண்ணுங்களாம் அவனை ஒரு நிமிஷம் நின்று சைட் அடிச்சுட்டே போக அதுலேயும் சிலர்லாம் அவன்கிட்ட வந்து வலியக்க பேசுகிறவங்களாம் ஹாய் குட் மார்னிங் ஹேண்ட்ஸம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல குட் மார்னிங் கேர்ள்ஸ் அப்படின்னு அவனும் அப்படியே எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப எப்போவுமே வந்துட்டு அவன் ஜாலியான ஃபன்னபிளான டைப் தான். ஸோ அதனால் எல்லாருக்கிட்டேயுமே ஹாப்பியாக சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே வர ரிசப்ஷன் பெண் கூட அப்படியே நான் ஒரு மாதிரி பார்க்க ஹலோ மேடம் வேலையில் இருங்க கவனத்தை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல போங்க சார் எப்போவுமே கிண்டல் தான் அப்படிங்க போங்க மேடம் உங்களுக்கு எப்போவுமே சைட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவன் கிண்டல் அடிக்க அவ்வளோ சிரிச்சிட்ருக்கா. இப்படியே எல்லாருக்கிட்டேயும் நல்லபடியாக பேசிட்டு குட் மார்னிங் சொல்லிவிட்டு அப்படியே கேபின்குள்ளே வர அவனை அப்படியே உரிச்சு முழுங்குற மாதிரி ஒருத்தி அப்படியே பார்த்துட்டு வரா. இந்த பண்ணி எதுக்கு நம்ம கேபின் வருது அப்படின்னு தான் பங்க்சனும் ஐயோ வருதே உதவி வருதே எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடி விடு அப்படிங்கிற மாதிரி அவன் மனசாச்சு அவனுக்கு பாட்டை கொடுக்க நீ வேறு கண்ட நேரத்தில் கவுண்டர் அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவன் கேபின்குள்ளே அவன் சேரில் உட்காரான். கொஞ்ச நேரத்தில் அவன் அப்படியே ஒட்டி உரசிக்கிட்டு பேபி அப்படின்னு வந்து நிற்கிறா. வேறு யார் லூனா தான். சே இந்த சனியா வேறு அவ்வளோ இடம் அங்கே இருக்குது அங்கே உட்காந்து பேசலாமே மேடம். எனக்கு இங்கே நின்று பேசினா தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு நீ இப்படி பேசினா செம்ம காண்டால இருக்குது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தான் நினைக்கிறான். வெளியே சொல்லலை. ஏன்னா பெரிய கம்பெனி நல்ல வேலை. ஆனால் இந்த மாதிரி சில சனியனுங்களாலேயும் அவனுக்கு பெரிய இம்சை படுத்துறாடா அப்படின்னு நினச்சிட்டு இப்போ எதுக்கு இப்படி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து என்ன பங்க்சன் எல்லாருக்கிட்டேயும் காலையில் வந்ததுலேருந்து ஈன்னு இழிச்சிட்டு குட் மார்னிங்லாம் சொல்கிறீங்க, ஆனால் என்ன பார்த்தா மட்டும் எரிஞ்சு வளர்றீங்களே. அவங்களாம் நல்ல குடும்பத்து பெண்ணுங்க. பார்த்ததும் ஒரு ஹாய் குட் மார்னிங் சிரிச்சிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். ஒன்றை மாதிரியா வந்து கொஞ்சம் இடம் கிடச்சா போதுன்னு ஏறுறாங்க அப்படின்னு மனசு குடிச்சிட்டு அப்படி இல்லை மேடம், அது ஜஸ்ட்டு எனக்கு கீழே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் குட் மார்னிங் சொன்னாங்க, நானும் சொன்னேன். நீங்கள் அப்படியா, நீங்கள் எவ்வளோ பெரிய இடம், நீங்கள்லாம் வந்து என்கிட்ட பேசலாமா? என்ன பங்க்சன் பேபி இப்படி சொல்லிட்ட, எனக்கு நீனா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? என்னடா இது புது உருட்டாக இருக்குது, என்ன இவளுக்கு பிடிக்குமா? ஆஹா ஹே என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, ஐட்டம் மாதிரி இருக்கா? நானும் அந்த மாதிரி இல்லைப்பா, நல்ல குடும்பத்து பையன் அப்படின்ட்டு அவனும் நல்லா இருக்க ஷர்ட்டே இன்னும் மேல் வரைக்கும் அப்படியே பட்டன் வந்து காலர் வரைக்கும் போட என்ன பேபி இப்படி பண்ணுறீங்க, சினுங்காதடி கட்டுப்பாக இருக்குது கன்றாவி. அந்த லிப்ஸ்டிக்கை பாரு, அப்படியே கிலோ கணக்கில் லிப்ஸில் எடுத்து பூசிட்டா. மூஞ்சில் இருக்க ஃபவுண்டேஷன் அப்படியே பிளேடு வச்சு சுரண்டி எடுக்கணும் போல். ஐயோ அப்பா எவ்வளோ மேக்கப்பு. இந்த முகரக்கட்டையை வேற வச்சுக்கிட்டு அப்பப்போ முன்னாடி மூஞ்சுக்கு முன்னாடி வந்து காஞ்சனா பை மாதிரி ஈன்னு பயமுட தரா. கன்றாவி தள்ளி போடி, இந்த வாய் விட்டு என்னால் புலம்ப முடியல. எல்லா நேரம் நல்ல சம்பளம்னு இப்படி வந்து இங்கே சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பங்க்சனோ அப்படியே மேடம் இதோ ஆஃபீஸ், நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்று பேசினா நல்லாயிருக்கும். என்ன பேபி நீ கொஞ்சம் நேராக தான் இல்லைம்மா, என்னமோ இடுப்பிலும் இல்லாத மாதிரி ஆனாவும் வந்து எம்எல்எஸ் ஆகிற அப்படின்ட்டு அவனா மேடம் உங்களுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நான் அதை பண்ணிடுவேன். அதை விட்டுட்டு இப்படி வந்து நின்றுட்டு என்னையும் வேலை செய்ய விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கேங்க மேடம். சார் பார்த்தாருன்னா 2 பேர்த்தையும் ஃபயர் பண்ணி விட்டுருவார். நல்லா தெரிஞ்சும் இப்படி பண்ணுறீங்கள, என்னையை தான் ஃபயர் பண்ணுவார். உங்களுக்கு என்ன அப்படியா? சாரோட கீப்பு நீங்கள் இது சாரோட கீப்பபிள் பர்சன் நீங்கள். ஸோ உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார், எனக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். அதனால் அடக்கி வாசிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஃபேவர் என்னவோ அதை பண்ணி விட்டுறேன். இப்போ எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு அவனோ அப்படியே சிஸ்டத்தை ஆன் பண்ணிக்கிட்டே பேசிகிட்ருக்க. அவளோ அப்படி கிட்ட வந்து அப்போது எது கேட்டாலும் கிடைக்குமா பேபி அப்படின்னு கிட்ட வரா. எது அப்படின்ட்டு அவன் அப்படியே ஒரு நிமிஷம் பார்க்க சொல்லு பேபி, அப்போது நைட்டுக்கு என்ன ப்ரோக்ராம்? நான் இன்றைக்கி நைட்டு ஃப்ரீ தான், நீ இன்ட்ரெஸ்ட்னா செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு பங்க்சன் மறுபடியும் சொல்ல வாட் என்ன பேபி சொன்னா கம்ம கைன் அப்படிங்கிறாவ. ஐயோ மேடம்
உங்களை இல்லை, இங்கே ஒரு கிராஸ் டாக் ஒரு நாய் அப்படின்னு காதில் மாட்டிருக்க இயர்பட்ஸ் அப்படியே காட்டி இங்கே ஒருத்தன் தேவையில்லாமல் என்கிட்ட வந்து வம்பிழுத்துட்ருக்கான், நல்லா வாங்கி கட்டிட்டு போவான்னு நினைக்கிறேன். அந்த நாயை தான் கழுவி கழுவி ஊற்றிட்டுருக்க. ஆனால் பாருங்கள், அந்த நாய்க்கு எவ்வளோ சொன்னாலும் புத்தியே இல்லை. நாய்க்கு கூட புரிதல் இருக்கும் போல். இந்த ஜந்து என்ன மாதிரி மிருகம்னே எனக்கு தெரியல மேடம். சரியான அலைஞ்சல் பேரொழியாக இருக்குது. எது ஐ மீன் என்னை போட்டு அலக்களிக்கிற பேரொழியாக இருக்கான். என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்காம சும்மா அவன் சொல்கிறதையே சொல்லிகிட்டு இருக்கான். உனக்கு மட்டும் பிடிச்சா போதுமா? ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கணும்ல. அதை புரிஞ்சுக்காம புண்ணாக்கு மூட்டை மாதிரி வந்து நொய்யின்னுட்டுருக்கு. அதை தான் மேடம் நான் பேசி கன்வே பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். அப்பையும் அறிவில்லாமல் என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு தான் போகணுன்னா அதுக்கு மேலே என்ன மேடம் பண்ண முடியும்? வேலையாச்சு மயிராச்சு அப்படின்ட்டு இறங்கி வேலையை பார்த்துட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி பங்க்ஷன் அப்படியே அவளே தான் அவளுக்கே தெரியாமல் திட்டிகிட்டு இருக்கான். லூனாவோ இவன் நிஜமாவே வேறு யாரையும் திட்டுறானா இல்லை நம்மளை தான் திட்டுறானா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அப்பையும் கூட விடாமல் அவன்கிட்ட நொய்யுன்னு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கா. இங்கே நீங்களோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு உடம்பெல்லாம் கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கீங்க. ஸோ 1 வீக்காக வந்து நீங்கள் லியோட மாமா வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ அங்கே தான் தங்க வச்சுருக்காங்க, உங்களை நல்லாவே பார்த்துக்கிறாங்க. உடம்பு கொஞ்சம் நல்லானதுமே சரி கல்யாண பேச்ச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்களாவே எத்தனை நாளைக்கு நான் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க வரும். புரியுதுமா, நீ ரொம்ப அவசரப்படுற, கொஞ்சம் யோசிக்கலாமே அப்படின்னு அவர் மறுபடியும் சொல்ல, இல்லை அப்பா நான் நல்ல முடிவாக எடுத்திருக்கேன், இதுதான் சரின்னு படுது, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல, நீ உறுதியாக இருக்கிற, இதுக்கு மேலே நான் சொல்ல என்ன, சீக்கிரமே பண்ணிடலாமா அப்படின்ட்டு அவரும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையை அவர் தானே பார்த்தாகணும். ஏன் லீனா அதை கண்டுக்கவே மாட்டேன்ட்டானே. ஸோ அவரே வந்துட்டு எல்லா வேலையும் பார்த்து உங்களுக்கு மேரேஜ் டேயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அவரே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு கால் பண்ணி சொன்னால் லியோ அதை ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கலாம். ஓகே அங்கிள், நீங்கள் எது சொன்னாலும் ஓகே தான், பட் மேரேஜ்லாம் ஒன்றும் கிராண்டாக பண்ண வேணாம், ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மேரேஜ் நீங்கள் இருந்தால் போதும். சாட்சி கழுத்து போட ஒரு 2 பேர் வேணாம் ரெடி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், மற்றபடி எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக அவன் சொல்லிடுறான். அவருக்கோ இவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே போதும், இதுக்கு மேலே போட்டு ஏதாவது ஸ்ட்ரெஸ் பண்ணோம் ஓவராக பண்ணுவான் அப்படின்ட்டு. ஆனால் அவங்கள நினைக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அவளுக்கு கல்யாணம்னு எவ்வளோ கனவு இருந்திருக்கும், ஆசை இருந்திருக்கும். இந்த பையன் வேறு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. சரி இப்போதைக்கு கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் சரி, அதுக்கப்புறம் ரிசப்ஷன் கூட கிராண்டாக பண்ணிக்கலாம், அவன் மனசு மாறணும் அப்படிலாம் நினச்சிட்டு சரிப்பா உன் விருப்பப்படியே பண்ணிடுறேன், நான் சொல்லும் போது வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மற்ற எதுக்கும் என்னை கூப்பிடாதீங்க அங்கிள் ப்ளீஸ், நான் ரொம்ப பிஸி அப்படிங்கிறான். அப்படின்ட்டு வரும். சரிப்பா புரியுது, நானே எல்லாம் பண்ணிடுறேன், நீ கரெக்டாக வந்துடுவல்ல அப்படிங்கிறாரு. கொஞ்சம் பயமாக இருக்கு. அதெல்லாம் அங்கிள் கொடுத்த வாக்கை எனக்கு இந்த லீவ் மாற மாட்டான், உங்கள்கிட்ட அதுவும் சொல்லிவிட்டு நான் என்றைக்கு அப்படி வராமல் இருந்திருக்கேன் தெரியும்ப்பா. இருந்தாலும் அங்கிள் நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம், நீங்கள் நினச்ச மாதிரி எனக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், ஆனால் என்ன சிம்பிளாக அவ்வளோதான், மற்றபடி நோ வரிஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசி முடிச்சிடறான். அவரும் சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர் கல்யாணத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ண அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணுறாரு. உங்ககிட்ட அப்பையும் விடாமல் அவருக்கும் மனசு கஷ்டமாக இருக்கிற அவன் சிம்பிளாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாமா. லீயை பொறுத்தவரையும் அவனுக்குன்னு யாரும் கிடையாது, நான் மட்டும்தான். அதனால் அவன் அப்படி நினைக்கிறான். உனக்கு ஏதாவது ஆசை அப்படின்னு இருந்தால் சொல்லுமா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா கல்யாணம் பண்ணி வாழ போகிறது நீங்கள், உனக்குன்னு நிறைய ஆசைகள் இருக்கும். கல்யாணம் ஒரு தடவை தான், அதில் என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அதை பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு அப்பாவா சொல்லுமா, உனக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதையும் நம்ம பண்ணலாமா சொல்லு. எப்படிப்பா அவர் இல்லாமல் தனியாகவே எனக்கு எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இதுக்கு பேர் கல்யாணமா? இல்லைம்மா நான் அப்படி சொல்ல வரல, இந்த சங்கீத் மெஹந்தி அப்படின்னு எனக்கு அவ்வளோவா தெரியாது, ஆனால் நான் பார்த்துருக்கேம்மா. கல்யாணம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கும், அந்த சம்பிரதாயம்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணணும்னு சொல்லி ஆசை இருந்தால் சொல்லுமா, நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டாச்சும் அது மாதிரி பண்ணுறேன். இப்போல்லாம் எவ்வளோ மேரேஜ் பிளானர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொன்னால் சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. அப்பா அவர் சொன்னது கரெக்டு தான். என்ன? ஆமாம், எனக்கும் யாரும் கிடையாது, எனக்கு யாரை போய் கூப்பிட போகிறீங்க? எனக்குன்னு யாருமே இல்லாத உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, அவருக்கும் யாரும் இல்லை நீங்கள் மட்டும்னு சொல்கிறீங்க. அப்போ யாருமே இல்லாதவங்க நீங்கள் இருக்கிறதே போதும்னு நினைக்கிறதே சந்தோஷம்தான். நீங்கள் மட்டுமே எங்களுக்கு இருந்து எங்கள் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைங்க,
அவர் மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். இந்த கல்யாணம் எங்களுக்கு சிம்பிளாக நடந்தாலே போதும். எதுக்கு தேவையில்லாத ஆடம்பரம்? அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த மாதிரி எந்த ஆசைகளும் இல்லை. இது வரைக்கும் எனக்கு ஆசைன்னு ஒன்று இருந்ததே இல்லை. முதல் முறையாக நான் ஆசைப்படுற கல்யாணம் மட்டும்தான். அது நல்லபடியாக முடிஞ்சால் மட்டும் போதும். எனக்கு பெருசாக செய்யணும், அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் எந்த ஆசையும் இல்லை. அதை பற்றி எனக்கு தெரியவும் தெரியாது. ப்ளீஸ் இந்த கல்யாணம் மட்டும் சொன்னபடி நடந்தால் போதும். எனக்கு என் சாபத்துலேருந்து விமோச்சனம் கிடைச்ச மாதிரி, அந்த நரகத்துலேருந்து தப்பிச்ச மாதிரி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, எங்களுக்குன்னு யாருமே இல்லாத போது எதுக்கு இந்த ஆடம்பரம்லாம்? அவருக்கு எப்போ தோணுதோ அப்போ வேணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரிசப்ஷன் பெருசாக பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சிம்பிளாக அவர் சொன்ன மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறீங்க. நல்ல ஆள், அவனுக்கு ஏற்ற ஆள் தான் நீ அப்படின்ட்டு வரோம். சரிம்மா அதுதான் வேணான்ட்ட. இப்போது உனக்கான ட்ரெஸ் ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கணும்ல, என் கூட வா, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே வாங்கிக்கோ அப்படிங்கிறாரு. ஐயோ அப்பா, எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு அவ்வளோவா எடுக்கவும் தெரியாது. எப்போவுமே அக்கா பழசு கொடுப்பா, அதை தான் போட்டுக்குவேன். இங்கே அப்படி பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு என்ன எனக்கு எடுத்து கொடுக்கணும்னு தோணுதோ எடுத்து கொடுங்க அப்படின்றீங்க. அவரோ என்ன பொண்ணுமானின்ட்டு சரின்னு அவருக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு ஜுவல்ஸு சாரீ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. மேரேஜ் டேவும் வருது. பட் நீங்களும் சிம்பிளாக தான் ஒரு பட்டு சாரீ, நல்லா காஸ்ட்லியான சாரீ தான், பட் அதை நல்லா அழகாக கட்டியிருக்கீங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஜுவல்ஸ் நிறைய வாங்கி கொடுத்தாலும் நீங்கள் சிம்பிளாக மட்டும் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்து மாட்டிட்டு நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு முறை வந்துக்க. நிஜமாவே சும்மா சொல்லக்கூடாதுமா, நீ தேவதை தான் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்ட்டு சரி வாமா போகலான்னு அவங்கள கூட்டிகிட்டு போக அப்படியே குனிஞ்ச தலை நிமிராமல் அப்படியே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நிற்கிறீங்க. நீங்கள் வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஒரு கார் வந்து நிற்கிது. பார்க்க லீதான் அப்படியே பக்காவாக கோச்சூட்டில் பயங்கரமாக இருக்கான், பார்க்கறதுக்கு செம்ம அழகாக. அவனும் வரும்போதே லோனாக்கிட்ட, இங்கே பாரு உன்னை பார்த்தா எங்கள் அங்கிளுக்கு பிடிக்காது, ஸோ நீ அந்த பக்கமே எட்டி பார்த்துறாத அப்படிங்க. அவளோ சரி நான் ஆஃபீஸ்க்கு போயிடுறேன் அப்படின்ட்டு அவள் ஆஃபீஸ் போயிருப்பா. இவனும் இங்கே வந்து அப்படியே ஜம்முன்னு இறங்க பார்க்குறீங்க. பட் அவனும் அப்படியே கூலர்ஸோட இவ்வளோ ஸ்டைலாக நடந்து வரான். உங்கள் பக்கம் திரும்பவே இல்லை. உங்களுக்கும் நம்ம என்ன ஆசைப்பட்டு அவர் கட்டிக்க போகிறாரு. அவருக்கு அவங்க அங்கிள் சம்மானிக்க ஒரு கல்யாணம், நமக்கு தேவை ஒரு பாதுகாப்பான இடம், அவ்வளோதான். நீங்கள் அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே இல்லை. அப்படியே குனிஞ்சு நிற்கிறீங்க. அவனும் வந்துட்டு ஆமாம்மா எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்குறான். எல்லாம் ரெடியாக இருக்குப்பா அப்படிங்கிறாரு. சரி அப்படின்ட்டு வந்து நிற்கிறான். டைம் இல்லை அப்படின்னு டைம் பார்த்துட்டே கல்யாணத்துக்கு கூட இந்த பையனுக்கு டைம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கா அவருக்கு. சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க லெஜர் வச்சுருப்பாங்களே, ஸோ அதை எடுத்து கொடுக்குறாங்க. அதில் அவன் சைன் பண்ணுறான். அப்புறம் உங்ககிட்ட நீங்களும் அப்படியே சைன் பண்ணுறீங்க. நீங்கள் நிமிந்து கூட அவனை பார்க்கல, அவனும் உங்கள் பக்கம் கூட திரும்பலை. அவனை பொறுத்த வரைக்கும் பேருக்கு ஒரு கல்யாணம், உங்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்புக்கு ஒரு இடம், அவ்வளோதான். பட் இருந்தாலும் 1000 கனவுகளோட அவன் ஃபோட்டோ பார்க்கும்போது புதுசாக முளைச்ச ஒரு புது லவ், அதெல்லாம் இப்போ அப்படியே சுக்குநூறாக உடஞ்ச மாதிரி இருக்குது. எனக்கு தான் அது பொம்மை கல்யாணம், பட் உங்களுக்கு அப்படி இல்லை. ஸோ ஒரு மாதிரியாகவே ஃபீல் ஆகுது. லவ் கேர் எதுவுமே இல்லாமல் நடக்கிற கல்யாணம். சைன் பண்ணதும் அவன் நகர போக பா இதையும் போட்டுரு அப்படின்னு சொல்லி அவரோ ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி தாலி எடுத்து கொடுக்க, இது வேறையா அப்படின்ட்டு அவனும் அதை வாங்கி அப்படியே உங்கள் கழுத்தில் போட்டு விடுறான். அது கோல்டு. ஸோ அப்படியே போட அந்த நிமிஷம் அவங்க கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் அவன் கையில் பட்டுது. அப்பையும் அவன் பெருசாக எடுத்துக்கல அப்படின்ட்டு அதை அப்படியே தொடச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போகிறான். நீங்கள் அப்படியே குடிச்சு நின்றுட்டு இருந்தவன் அவன் நகரவும் கண்ணை தொடச்சிட்டு நிமிந்து பார்க்குறீங்க. அவனும் கையெழுத்து போட்டாச்சு, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே அங்கே என்ன அப்படின்னு அடுத்த நிமிஷம் காரில் ஏறி சர்றன்னு கிளம்பிட்டான். நீங்கள் என்ன போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறது தெரியாமல் பேனு நின்றுட்டுருக்கீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.